ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா ஜியான்சு ப்ரொவியன்ஸில் நான்ஜிங்கிற இடத்துல நியூஷோ ஷனுங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துக்கான வரலாறு வந்து பார்த்திங்கன்னா 317ஆம் ஆண்டு தான் இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த மலைக்கான பேர் வந்து தியான்ஷு மலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. எந்த இடத்துல ஜின் டைனஸ்டிங்கிற ஒரு டைனஸ்டி வந்து நமக்கு இந்த பேர் வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு காலங்காலமாக இதுக்கு ஒரு கோயிலாக வந்துட்டுருக்கப்போ 770 எனக்கு பின்னாடி பார்த்துட்ருக்கீங்கள, இந்த கோயில் வந்துட்டு 774ஆம் ஆண்டு இந்த ஒரு கோயிலை கட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு 1930 தான் வந்துட்டு இப்போ எனக்கு பின்னாடி இங்கே பார்த்துட்ருக்கீங்கள, இந்த புத்திஸ்ட்டு சுமித் பஹோடா இந்த டெம்பிளை வந்து ஃபஸ்ட்டு கட்டினாங்க. அதாவது 1930. அதுக்கப்புறமேட்டு இங்கே பாருங்க, இங்கே பின்னாடி இருக்கிற இந்த ஒரு டெம்பிள் வந்து 1970 வந்து கட்டினாங்க. அதுக்கப்புறமேட்டு 2015 தான் வந்து பப்ளிக்கெலாம் வந்து இந்த இடத்த வந்து சுற்றி பார்க்குறதுக்காக அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் அலோவ் பண்ணதுக்கப்புறம் 2016 வந்து 4A ஸ்டார் ரேட்டிங் வந்து கிடச்சிருக்கு. அதாவது சிறந்த டூரிஸ்ட்டு ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு 4A ஸ்டார் இந்த இடத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமே 2020 வந்து இந்த இடத்துக்கு வந்து 5A டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வாங்க நம்ம உள்ளே போய் என்ஜாய் பண்ணலாம் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. முக்கால்வாசி மலை ஏறி வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தா லைனில் நின்றுட்டுருந்தாங்க. என்னடா லைனில் நிற்கிறாங்கன்னு பார்த்தா நம்ம இப்போ எஸ்கலேட்டரில் போகிறோம். எனக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என்னென்னா மலை மேலே ஓப்பன் ஸ்பேஸில் எஸ்கலேட்டர் மேலே நம்ம போயிட்டுருக்குறோம் பாருங்கள். நம்ம ஊரெல்லாம் பெரிய பெரிய மாலில் தான் இது நம்ம பார்க்க முடியும். பட் ஆனால் இங்கே ஃபாரஸ்ட் மவுண்டன் மேலே நமக்கு வந்து எக்ஸலேட்டர் வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஹில்ஸில் வந்து எல்லோரும் நடக்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து சின்னவங்க குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே வராங்க. அப்படிங்கும்போது அவங்களோட இதையும் நம்ம சைனா கவர்மெண்ட் வந்து பார்த்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நான் அப்படியே எல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் எல்லாம் பச்சை பச்சைன்னு அழகாக இருந்துச்சு நல்லா கண்ணுக்கு. அதுக்கப்புறம் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் ஃபேமிலியாக கூட்டமாக வந்திருந்தாங்க. இவங்களாம் காலையிலே வந்துட்டு ரிட்டன் போயிட்டுருக்குறாங்க. நம்ம இப்போ தான் போயிட்டுருக்குறோம். 11 மணி ஆகிடுச்சி. அதான் உள்ளே போகிறோம். நம்ம மொதல் ஸ்டெப்பு முடிஞ்சதுக்கப்புறமேட்டு அடுத்ததும் பார்த்திங்கன்னா மறுபடியும் எஸ்லேட்டர் கண்டினியூ ஆகுது. ரொம்ப அதுலேயே நமக்கு போக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நம்ம சைடில் நடந்து போவோம். என்ன இருந்தாலும் நடக்கிறது வந்து உடம்புக்கு நல்லது தான். அதுவும் இந்த மலைக்குள்ளே வந்து நடக்கிற ட்ரெக்கிங் மாதிரி போகிறது வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு. பாருங்கள், எல்லாம் செடி மரம்னு சொல்லி எல்லாம் வச்சுருக்காங்க. போகிற வழியெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு போயிட்டுருந்தேன். நீங்களும் எங்கூட சேர்ந்து ரசிச்சுட்டு வாங்க. அப்புறம் அடுத்த கட்டமாக மேலே வந்தாச்சு. மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தா எவ்வளோ பேர் இங்கே வந்துருக்குறாங்க. என்னென்னா நேற்று நம்ம May 1 உழைப்பாளி தினம் இல்லைங்களா, அதுக்கு இங்கேயும் லீவு. அந்த கோடைக்குள்ளே குழந்தைய தூக்கி வச்சுட்டு இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ குழந்தை அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே எல்லாம் பார்த்துக்கிட்டு சுற்றிட்டு போயிட்டுருந்தேன். வாங்க அப்படியே மெதுவாக உள்ளே போய் நம்ம அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருப்போம். என்ன எப்படி இருக்குன்னு.
மறுபடியும் அடுத்த ஸ்லோப்பு மலை ஏறுறதுக்காக மறுபடியும் லைனில் நின்றுருக்குறாங்க. எஸ்லேட்டருக்காக பாருங்கள் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க. இந்த கொடியெலாம் தெரியுது இல்லையா, அந்த கொடியெலாம் பிடிச்சிருக்கவங்க வந்து அந்த பேட்சோட லீடர் மாதிரி ஒரு பேட்சும் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கொடி பொம்மை அந்த மாதிரி பிடிச்சிட்டு அவங்க குரூப்பை மெயின்டைன் பண்ணி கூப்பிட்டு போவாங்க. நான் அப்புறம் இந்தாண்ட ஸ்டெப்ஸில் ஏறிட்டு இருந்தேன். பாருங்கள் இந்த குட்டி பையனை ஓவர்டேக் பண்ணி வேகமாக ஓடுறான். போட்டி போடலாம் தோணுச்சு, சரி இருந்தாலும் நம்ம போட்டி போட வேணாம், அதுக்கப்புறம் கேமரா ஷேக் ஆகும், கரெக்டாக உங்களால் பார்க்க முடியாது அப்படின்றதுக்காக நான் அவங்க கூட ஓடலை. நான் எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக ஆக்டிவாக இந்த ஸ்டெப்ஸில் கூட ஏறிட்டு இருந்தாங்க. குழந்தையும் அவங்க அம்மாவும் ஏறிட்டுருக்காங்க. நானும் ஒரு ஸ்டெப்பாக அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ஏறிட்டு இருந்தேன் மரங்களுக்கு நடுவில். நீங்களும் வந்து என் கூட பாருங்கள், நீங்களும் இப்போ ட்ராவல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். மலை மேலே இருக்க கோயில் கரடு முரடாக இருக்கும் பாதை அப்படின்னு நினச்சிட்டு நானும் பயந்துட்டு தான் வந்தேன். ஆனால் வந்து நல்ல ஸ்டெப்ஸ்லாம் போட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு வழியாக நம்ம மேலே வந்தாச்சு. கிட்ட நெருங்கிட்டோம். வாங்க டக்குன்னு நம்ம உள்ளே போய் மேலே போய் பார்ப்போம். இப்படியே சொல்லலாம், மேலே போய் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதான் உள்ளே போகிற இடம். வந்தாச்சு மேலே. வந்து இப்போ 4th ஃப்ளோர் வந்து நான் எப்படி இருக்குன்னு எட்டி பார்த்தேன். அப்புறம் 7வது ஃப்ளோர் வந்தாச்சு. நம்ம 7வது ஃப்ளோர் வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு வந்து ஒரே செங்குத்தாக போயிட்டு இருந்தது. எல்லாம் அசு உசுன்னு ஏறிட்டு இருந்தாங்க. எனக்குமே இந்த செங்குத்தாக ஏறுறதுனா நம்ம கல் மேலே ஏறுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏறுற மாதிரி நெருக்கமாக வச்சுருந்தது. காலை எடுத்து வச்சோம்னா பாதி கால் தான் அதில் வைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் காலை திருப்பி வச்சுட்டு மேலே வந்து சேர்ந்தாச்சு. 8வது ஃப்ளோர் வந்தாச்சு. இங்கே இருக்க பெல்லு பேர் வந்து ஃபோர்டிங் கோல்டன் பெல்லு. இது வந்து 2015 அக்டோபர் மாதம் இங்கே வச்சாங்க. 88 மீட்ரு உயரத்தில் இதை வச்சுருக்காங்க. இதோட எடை வந்து 6000 கிலோ எடை, காப்பரால் செஞ்சது. பார்க்க அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 5200 சைனீஸ் எழுத்தை வந்து பொறிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம 9வது தளத்துக்கு வந்துட்டோம். 9வது தளத்தில் யார் இருக்கான்னு பார்த்தோம்னா இவர் பேர் வந்து வைரோக்கனா புத்தா. எதுக்கு இந்த பேர் இவருக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, இவர் போதனைகள் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் உதாரணமாக சூரியன் எப்படி ஒளி தருதோ அதே மாதிரி இவரோட போதனைகளும் அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி இருக்கும். நான் நல்லா சுற்றி வந்து பார்த்து சின்னதாக ஒரு ப்ரே பண்ணிக்கிட்டேன். நீங்களும் பண்ணிக்கோங்க. கீழே இறங்கும்போது அதை விட பயமாக இருந்துச்சு. முடிச்சுட்டு நல்லா செங்குத்தாக இறங்குற மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த காலை வந்து திருப்பி வச்சு பாருங்கள். நல்லாவே நான் கோணையாக வச்சு தான் இறங்கினேன். அப்போ தான் கொஞ்சம் தெளிவாக இறங்கிட்டேன். அங்கேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன், உங்களுக்கும் காமிக்கிறேன். மலை இயற்கையே ஒரு அழகு தான். அந்த அழகான மலைக்கு அழகு சேர்க்குற மாதிரி புத்தர் கோயிலை வந்து நல்ல ஒரு கட்டமைப்பு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு. நான் சுற்றி வீடியோ எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே இருக்கவங்க பாருங்கள், எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் நான் வீடியோ எடுத்ததுக்காக எனக்கு நல்ல இடம் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. யாரும் எனக்கு தொந்தரவுலாம் பண்ணவே கிடையாது. நல்ல நிம்மதியாக வீடியோ எடுத்தேன். அப்புறம் நம்ம மேலேருந்து பார்த்தோம் இல்லையா அந்த கருப்பு டெம்பிள், அதை பார்க்கறதுக்காக நம்ம கீழே இறங்கி வந்துட்டு நேராக அங்கே தான் போயிட்டுருக்குறோம். போகிற வழியில் எல்லாருமே பார்த்துட்டு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க மரத்தடியில் உட்காந்து. பார்க்க அழகாக, இடமும் பார்க்க அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது நல்லா இருந்தது. அப்புறம் மேலே ஏறி நான் வந்துட்டேன் இந்த கோயில் பக்கமாக. 774ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இன்னமும் அதை வந்து கரெக்டாக பாதுகாத்துட்டு வராங்க. இவர் பேர் தான் ஃபா ருங் மாங். இவரோட காலம் வந்து பார்த்திங்கன்னா 594 657.
இவர் வாழ்ந்த காலத்தில் இவர் வந்து நல்ல போதனைகளை கொடுத்துட்டு இருந்தார் ஜென் புத்திசத்தை பற்றி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், சைனாவில் இருக்கக்கூடிய பழமையான விஷயத்தை நம்ம ஊரில் இருந்து புதுசாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பேலஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பார்ட் 2. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரைப் மூலயமா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற ஒரு ஃபீல் கிடைக்கும். இன்னும் நம்ம வந்து சேனல்லேருந்து புது புது வீடியோவை நம்ம வந்து பார்க்கலாம். நான் உங்களை பார்ட் 2வில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.